எல்லாருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்க தமிழக அரசியல் களம் சும்மா தாறுமாறா இருக்குது. ஒவ்வொரு நாளுமே ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளால இந்த அரசியல் களத்தில் பார்க்க முடியுது. கடைசி கொஞ்ச நாளில் மட்டும் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சு. குறிப்பாக இந்த கூட்டணி அமைக்கிற விஷயத்தில் யார் எந்த பக்கம் கூட்டணிக்கு போய் சேருவா, கடைசியாக ஃபைனலாக எதுதான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சிலர்லாம் இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்ட்டு மாற்றி பேரம் பேசிக்கிட்டு மதில் மேல் பூனை மாதிரி இருந்துக்கிட்டு கடைசியாக ஒரு வழியாக இது அம்பா கூட்டணி, இதான் திமுக கூட்டணி, இதான் அதிமுக கூட்டணி, ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்குது, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் தனியாக நிற்குது, இதான் தமிழ்நாடு அரசியல் களம் ஃபைனல் அப்படின்ற மாதிரி வந்து நிற்குது. இந்த சூழ்நிலையில் திமுக ஒரு பக்கம் நாங்கள் தான் பெரிய மெகா கூட்டணி, எங்ககிட்ட பாரு 22 கட்சி இருக்குது, அப்போ பர்செப்ஷன் வைஸ் நாங்கள் தான் பெரிய கூட்டணியாக தெரியும், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு திமுக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன சொல்கிறாங்க, நீ 22 கட்சி இல்லை, நீ 42 கட்சி வேணால் கூட்டணி வச்சுக்க, என்ன யூஸ், ஒன்றும் கிடையாது. உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸுக்கு மட்டும்தான் ஒரு 4% வாக்கு இருக்குது. அதுவும் இந்த தேர்தலில் அதுவும் வருமா இல்லையாங்கிற சந்தேகம். ஏன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற விஷயத்தில் உங்கள் 2 பேர்த்துக்குள்ள நடுவில் குடிமிப்புடி சண்டை நடந்து அதில் 2 பேரும் மன வருத்தத்தில் இருக்கும்போது அந்த 4% வாக்கும் உங்களுக்கு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. மீதி யார் இருக்கா? பிசிகா ஒரு 1% வச்சு இருக்காங்க, 1% ஓட் பேங்க். மீதி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் 1/2%க்கும் கம்மி, இன்னும் சில கட்சிகள்லாம் 0 அந்த லெவலில் தான் உன் கூட்டணி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ 22 கட்சியும் இழுத்து பிடிச்சி கூட்டினாலும் ஒரு 10% கூட தாண்டாது. அப்படிங்கும்போது நீ எங்கேருந்து ஜெயிக்க போகிற? எங்கள் பக்கம் பாரு, 4 கட்சியாக இருந்தாலும் 4 மண்டலத்தில் வெயிட்டான கட்சி, சம்பவம் செய்கிற கட்சி. அப்போ 4 மண்டலத்தில் 4 கட்சியை வச்சு நாங்கள் அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போவோம் அப்படின்றது அதிமுக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிற விஷயமா இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ திடீர்னு ஒரு புது பொருளையை வேற கிளப்பி விட்டுருக்குறாங்க. என்ன? தாவேகா தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2 பக்கமும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி என்டிஏ பிளஸ் டிவிகே கூட்டணி அமையலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. இதை பற்றி இதில் எந்த தரப்பு என்னென்ன மாதிரியான கருத்துக்களை வைக்கிறாங்க, என்னென்ன பேச்சுகள் அடிபடுது அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம கேட்ட மாதிரி திமுகவை பிடிக்காத, திமுக ஒரு தீய சக்தி, திமுக தமிழ்நாட்டிற்கு கேடு தரும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், நீங்கள் அது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஆமாம், அப்படி பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனிக்கு அது கொஞ்சம் உற்சாகத்தை தரும், அதனால் கொஞ்சம் பண்ணி விடுங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் தாவேகா ப்ளஸ் ஏடிஎம்கே என்டிஏ இந்த கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது 2 பேர் தரப்புக்கும் இடையில அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படியான பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் போன மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா கடைசி வரைக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விஜய் அவர்கள் இந்த மகளிர் தின விழா நடத்தினார் இல்லைங்களா, அதில் கூட தனிப்பட்ட முறையில் அவர் கட்சிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அவர் அறிவிக்கிறார். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே சரிசமா, திமுகவை ஒரு படி அதிகமாக எதிர்த்தாலுமே எல்லா கட்சிகளுக்கும் எதிராக தான் விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட தன்னுடைய கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்னன்றதை விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக அந்த மகளிர் தின விழாவில் மகளிருக்கான சிறப்பு வாக்குறுதிகளை அவர் அறிவிச்சிருக்காரு. அப்படின்றப்போ எப்படி பார்த்தாலும் ஒட்டவே இல்லையே, அதுக்கான அறிகுறிகளே தெரியலையே அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா அதெல்லாம் போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்படி என்ன ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, எப்படி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இந்த பேச்சுவார்த்தை அடிபடக்கூடிய இந்த சூழலில் இந்த இரு தரப்பும் அதிமுக தரப்பாக இருந்தாலும் சரி அல்லது தமிழக வெற்றி கழக தரப்பாக இருந்தாலும் சரி என்ன கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அதிமுக தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரட்டும், வந்தால் நல்லது தான், வரணும்னு விருப்பப்பட்டு வந்தாங்கன்னா நல்லது தான், பர்செப்ஷன் வயசில் நல்லா பிரம்மாண்டமாக தெரியும், ஒருவேளை அவங்க வராவிட்டாலும் கூட நாங்கள் எங்ககிட்ட இப்போ இருக்கிற கூட்டணியை வச்சு எங்களால் திமுகவை வீழ்த்த முடியும், நாங்கள் உறுதியாக ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி அதிமுக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்தால் வரவேற்கிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் அதிமுக இருக்குது. இன்னொரு பக்கம் தாவேகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாவேகா தோழர்கள், நான் சொல்கிறது எல்லாமே கட்சி தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். தாவேகா தோழர்களில் பார்த்தீங்கன்னா 3 வகையான கருத்துடையவர்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவா நம்மளை வச்சு செய்கிறாங்க திமுக, எத்தனை கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு குடைச்சல், எவ்வளவு தாக்குதல்கள், எவ்வளவு நம்மளை வந்து இடையூறுகள் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு நம்மளை வளரவே விடக்கூடாது, நம்மளை எப்படியாச்சும் செதைச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தப்பி தவறி கூட திமுக மறுபடியும் வரக்கூடாதுன்றது உறுதி செய்யணும் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் போங்க, என்டிஏ கூட்டணிக்கே கூட போங்க, திமுக திரும்பி வாழ்நாள எந்திரிக்கவே கூடாது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத மாதிரி ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு வேண்டாம், நம்ம தனியாகவே நிற்போம், நம்முடைய பலம் என்னங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்,
நமக்கு அதிமுக பாஜக அந்த கூட்டணி வேணாம், நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு பக்கம் ஊழல் கட்சி, இன்னொரு பக்கம் தீய சக்தி நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ நம்ம தனியாக நிற்போம், நம்ம தனியாக நின்று நம்ம பலத்தை நம்ம காட்டுவோம், நம்ம கூட்டணிலாம் போகிறது வேணாம் அப்படிங்கிறது ஒரு தரப்பு. மூணாவதாக ஒரு தரப்பு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்ல, போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஒருவேளை அதிமுக கூட்டணியில் பாஜக இடம் பெறலை அல்லது பாஜகவை விட்டுட்டு அதிமுக வராங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம கூட்டணி வைக்கலாம், இது ஒரு நல்ல கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இது தாவேகா கட்சியிலே இருக்கக்கூடிய 3 தரப்பு இருக்கிறாங்க. அந்த 3 தரப்புடைய கருத்து. அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தலாம் அல்லது அவருடைய கருத்துக்களை சொல்லலாம், அல்லது என்னை போன்ற பொது பார்வையாளர்கள் கூட எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த 2 கட்சியினுடைய தலைவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதான் முடிவு. ஒருவேளை விஜய் அவர்கள் தேவையில்லப்பா, நான் தனியாகவே போய்க்கிறேன், எங்களுடைய கட்சி பலம் என்னங்கிறத நான் தனியாக நின்று நான் காட்டுறேன், அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை வேணா திமுக எங்களுக்கு கொடுக்கட்டும், எப்படிப்பட்ட அழுத்தங்களை வேணா கொடுக்கட்டும், நான் தனியாக நின்று நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எங்களுடைய பலம் என்னங்கிறது தேர்தலை நான் காட்டுவோன்ற மாதிரி அவர் முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவருடைய கட்சியினுடைய விருப்பம். யாரும் அதை கேள்வி எழுப்ப முடியாது, யாரும் அதுக்கு ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலா, என்னது கற்பனையா, ஹைப்போதெட்டிக்கலா விஜய் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், என்னது இந்த திமுக ஆட்சியில் மக்கள் படாத பாடுபடுறாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, சித்திரவதை அனுபவிக்கிறாங்க, அதுபோக நம்முடைய கட்சி இவங்க ஒரு இன்ச் நகர விட மாட்டேங்கிறாங்க, எந்த அளவுக்கு ப்ரெஷர்ஸ், யாரை வச்சிடலாம் ப்ரெஷர்ஸ், எந்த அளவுக்கு டென்ஷன்ஸ், நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கட்சியை சார்ந்தவர்களுக்கும் மன உளைச்சல் எவ்வளோ கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2026 தேர்தலில் இந்த திமுக என்கிற தீய சக்தி ஜெயிக்கிறதுக்கு 0.01% கூட இடம் கொடுக்க கூடாது, 0.01 கூட இருக்கக்கூடாது, கம்ப்ளீட் வாஷ் அவுட் பண்ணும் அப்படின்ட்டு அவர் நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன பண்ணலாம், இன்கேஸ் என்டிஏ அதிமுக இருக்கிற கூட்டணியில் வந்து நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா அது 100% உறுதி. அதை நம்ம பெருசாக யோசிச்சுக்கிட்டு கால்குலேட்லாம் பண்ண தேவையில்லை, எத்தனை சதவீதம் வாக்கு வருது, என்ன நடக்கும் அப்படின்ட்டு அந்த சர்வேலாம் தேவையே இல்லை, சர்வேவே தேவையில்லை. அதிமுக விஜய் அவர்கள் ப்ளஸ் என்டிஏ இருக்கிற கூட்டணி வீட்டில் மல்லாகப்படுத்திக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஜெயிப்பாங்க, திமுக மண்ணோட மண்ணாக போகும், இது வேணால் உறுதி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. ஏன்னா இருக்கிற கலை யதார்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிறது நெக் டு நெக் பொசிஷனில் தான் இருக்குது, ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன நடக்குன்னே தெரியாத மாதிரியான ஒரு தேர்தல் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஜெயிக்கலாம் அல்லது யார் வேணால் ஜெயிக்கலாம். ஆனால் ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுத்து விட்டார் என்றால் ரிசல்ட் என்னன்றதை நம்ம இப்போயே சொல்லிவிடலாம். நாளைக்கு ஒருவேளை தேர்தல் சமயத்தில் திமுகவுடைய தலைவரே கூட தன்னுடைய மண்டல பொறுப்பாளர்கள்கிட்ட, எப்பா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணத்தை இறக்கி விடுங்கப்பா, தண்ணியாக செலவு பண்ணுங்கப்பா, நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ட்டு உத்தரவு வந்துட்டா கூட அந்தந்த மண்டல பொறுப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மூட்டையை அப்படியே பதுக்கி வை, வெளியே மட்டும் எடுத்துடாத, முடிவு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு, அந்த மூட்டையை அப்படியே வை, நாளைக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பதுக்கிறவங்களே தவிர செலவு பண்ண மாட்டாங்க. இதுதான் நடக்கும். இது திமுகவுக்கு நல்லா தெரியும். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவா, இது அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான வதந்திகள் பரவிட்டு இருக்குது இல்லையா, அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது, விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கிளப்பி விடுறாங்க இல்லையா. அதுக்கு அதிமுக தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அப்படி எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடக்கலை, இப்போ திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவை உளவியலா மட்டம் தர்றதுக்கு பார்க்குறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, தாவேக்கா உங்ககிட்ட வந்தால் தான் உங்களால் நீங்கள் ஜெயிக்க முடியும், இன்கேஸ் தாவேக்கா உங்ககிட்ட வராமல் தனியாக நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியலை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்றதை அவங்களே கிளப்பி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அதிமுக தரப்பினர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரைட்டுப்பா, வந்தால் நல்லது தான், வந்தால் ஜெயிப்போம் தான், ஆனால் வராவிட்டாலும் கூட நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தாவேக்கா தோழர்கள் ஒரு சிலர் கேட்கலாம் அல்லது நினைக்கலாம், நாங்கள் பாஜகவை கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் திமுகவை அரசியல் எதிரின்ட்டு அறிவிச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது ஏற்கனவே கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவோட நாங்கள் போய் கூட்டணி வைக்க முடியுமா, அது எங்கள் கொள்கைக்கு முரணாக இருக்காதா, இன்னொரு பக்கம் எப்படா எங்களை ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி எங்களை கண்டிக்கலாம் அப்படின்ட்டு காத்துட்டு இருக்கிற திமுகவோ அல்லது மற்ற கட்சிகளோ எங்களை தப்பாக பேசாதா, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறான்ட்டு தப்பாக பேசாதா அப்படின்ட்டு கேட்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சப்பவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொன்னார். அதே போல் டிடிவி தினகரன் அவர்களும் சரி அல்லது அன்புமணி அவர்களும் சரி இவர்கள் கூட கூட்டணி வைக்கும்போது தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, தேர்தல் காலத்தில் அமைக்கப்படுற கூட்டணி என்பது வெற்றி பெறுவதற்கான கூட்டணியை தவிர கொள்கை கூட்டணி கிடையாது.
இங்கே அவங்க கொள்கை வேறாக இருக்கும், எங்களுடைய கொள்கை வேறாக இருக்கும். அவங்க கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, எங்கள் கொள்கையை அவங்க கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுற கூட்டணி மட்டும்தானே தவிர அவங்க கொள்கை அவங்களுக்கு, எங்கள் கொள்கை இல்லை எங்களுக்கு. ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்க எங்களை எதிர்க்கலாம், நல்லா புரிஞ்சுங்க. தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்களே கூட எங்களை எதிர்க்கலாம், அல்லது நாங்களே கூட அவங்களே எதிர்க்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். திமுக இருக்கிற மாதிரி அவங்க கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு வெறும் அவங்களுக்கு ஜால்ரா போடுற, அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒத்து உதற கட்சிகளாக மட்டும்தான் திமுக வச்சுட்டு இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே நீங்கள் எங்களை எதிர்க்கலாம் அப்படின்னும் போது இது கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் வெற்றிக்கான கூட்டணி அப்படின்ற மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்காரு. மற்ற எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் இதை பேசுனதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கிளைம். ஸோ ஒருவேளை கூட்டணியே ஒருவேளை அமைச்சா கூட இங்கே பாரு, அவங்க கொள்கை வேற, எங்கள் கொள்கை வேற, நாங்கள் ஒன்றும் பாஜக கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒன்றுன்னு நாங்கள் சொல்லலை. அப்படின்னும் போது தேர்தல் வெற்றிக்காக ஜெயிக்கிறோம். திமுக இங்கே வரக்கூடாது, திமுக தீய சக்தி, தமிழ்நாட்டிலேருந்து அழித்தொழிக்கப்படணும். அப்போ அது திமுக ஜெயிக்கிறதுக்கான இத்தினோண்டு ஸ்பேஸை கூட நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் எங்களுடைய கொள்கை இப்படி, நாங்களும் அவங்களுடைய கொள்கை இப்படி, அவங்க செயல்பட்டு போகிறாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தாராளமாக சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கருத்து. இதுக்கு முன்னாடியே பல தேர்தல்களில் நடந்த பல உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்கள் வேணும்னா நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி திமுக பாஜகவோட கூட்டணி வச்சதாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பாஜகவோட கூட்டணி வச்சதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தேர்தல் வெற்றிக்காக ஒரு கூட்டணி அமைக்கப்படுதே தவிர இது கொள்கை கூட்டணி அல்ல. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை யாரும் பெருசாக தப்பாக பேசுறதுக்கோ அல்லது இவங்க கொள்கையிலேருந்து மாறி போயிட்டாங்க, கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பழி போடுறதுக்கான இடமோ இங்கே இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணிக்கு, அதிமுகவோட கூட்டணிக்கு வந்து ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ், அது அவங்க தான் என்னங்கிறத பேசி அவங்க இது பண்ணணும், ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க ஜெயிக்கிறாங்க, ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, எப்படியும் தாவேக்கா அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா திமுக படுபாதாளத்துக்கு போக போகுது, அது உறுதி. அதை சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க ஜெயிக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனால் திமுக ஜெயிச்சதோட அதிகமான சீட்ஸ் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி 2011 தேர்தலில் அதிமுகவோட விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியில் சேர்ந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக வந்து திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளினாங்களோ, அந்த மாதிரி விஜய் அவர்களும் எதிர்கட்சியாக வந்து அந்த ஜெயிச்ச அந்த செகண்ட்லேருந்து அதிமுகவை எதிர்க்கிற ஒரு கட்சியாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறவங்க சொல்கிறாங்க. எது எப்படியோ இது எல்லாமே அவங்கவுங்க எடுக்கிற முடிவு தான். இதில் நான் வந்து பர்சனலாக நான் ப்ரொமோட் பண்ணுறேன், நான் வந்து 2 பேரும் கூட்டணிக்கு நான் விரும்புகிறேன். ஆக்சுவலாக கூட்டணி வரணும், திமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் இத்தினோடு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். பட் அது அவரவர்களுடைய முடிவு. விஜய் அவர்கள் தனியாக தான் போவன் முடிவெடுத்தாருன்னா அதில் குறை சொல்கிறதுக்கோ அல்லது எதுவும் இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட முடிவு. பட் இருக்கிற கலா யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒருவேளை தப்பித்தவறி மீண்டும் ஒரு முறை இந்த திராவிட மாடல் 2.0 அமைஞ்சிருச்சு அப்படின்னா அமையறதுக்கு வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்சு எப்படி நடந்தாலும் தேர்தல், ஒருவேளை அண்ணா திமுக தனியாக, விஜய் அவர்கள் தனியாக, திமுக எப்படி நடந்தாலும் சரி, அல்லது கூட்டணிகள் அமைஞ்சாலும் சரி, திமுக இந்த தேர்தலில் உறுதியாக தோக்கும். அதில் நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பெர்செப்ஷன் வைஸ் கூட பார்க்கும்போது திமுக தோக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை திமுக மறுபடியும் ஜெயிச்சு வந்தால் தமிழ்நாட்டோட நிலைமையை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்றது ஒன்று. 2வது, மீதி இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கூட இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே அந்த நவர முடியாத அளவுக்கு வச்சுட்டு இருக்குது திமுக. எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்னென்ன மாதிரியான குடைச்சலை கொடுக்கும், அவங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்கோ அல்லது அவங்களை அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு விடாமல் என்ன மாதிரியான வேலைகளை திமுக பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ மெயின் திமுக என்கிற தீய சக்தி தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லா கட்சிகளுடைய பிரதான நோக்கம். அது அதிமுக இருக்கட்டும், அல்லது அவரோட கூட்டணியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது தாவேக்கா இருக்கட்டும், எல்லாருடைய பிரதான நோக்கம். அதே மாதிரி தமிழ்நாடு என்கிற இந்த ஒரு அழகான பூமி ஒரே ஒரு ஆக்டோபஸ் குடும்பத்தின் கையில் மாட்டிக்கிட்டு சித்திரவதைப்படுறத அதுலேருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாக இருக்குது. அப்படின்றப்போ வாட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் வே டு டூ இட் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சேர்ந்து யோசிக்கணும். இதுலேயும் கூட இதை பார்த்துட்டு இருக்கிற தாவேக்கா நண்பர்களை என்கிட்ட கேட்கலாம், ஏன் தாவேக்கா நாங்கள் தனியாக நின்னா ஜெயிக்க மாட்டோமா, நாங்கள் தனியாகவே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதிமுக நண்பர்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற ரத்தங்கள் கேட்கலாம், ஏன் ஏப்பா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா, நாங்கள் தனியாகவே இப்போ இருக்கிற கூட்டணி வச்சு ஜெயிப்போம், திமுக இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்குது, தாவேக்கா வந்தால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும், இல்லைன்னு நாங்கள் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு உளவியல் தாக்குதலை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி திமுக இதை பண்ணிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் நாங்கள் ஏமாற மாட்டோம்,
ஒருவேளை அவங்க வந்தால் நல்லது, வரலனாலுமே நாங்கள் தனியாக நின்று ஜெயிப்போம் அப்படின்ட்டு அதிமுக தொண்டர்கள் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தோற்கடிக்கப்படணும், அல்லது என்னை போன்ற பலர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பலரை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்படணும். அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னவோ அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மற்றபடிக்கு எண்ட் ஆஃப் த டே அந்தந்த கட்சியினர் அந்தந்த கட்சி தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். ஸோ இப்படியாக இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. இன்னும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இதுவரைக்கும் இருந்ததை விட இன்னும் சுவாரஸ்யமிக்க நாட்களாகத்தான் இருக்க போது. அடுத்த அப்டேட்ஸ் என்ன, அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.